Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பாலங்கள் மூலம் இணைக்கும் திட்டம் வேகமாக நடந்து வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர் செந்தில்குட்டி அந்தமானில் இருந்து தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பகுதிகளை கடக்கக்கூடிய முக்கிய ஒரு சாலையாக இருக்கக்கூடிய பகுதி NH4 என்று சொல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை 4 என்பதுதான் அந்தமான் நிக்கோபார் பகுதியை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நெடுஞ்சாலையாக இருக்கிறது. இந்த நெடுஞ்சாலைகள் வரக்கூடிய பகுதிகள் அனைத்துமே சிறிய சிறிய தீவுகள் இருப்பதனால் அதில் சாலையை தொடர முடியாத நிலை இருந்தது. இதனால் சுற்றுலா வருபவர்கள் வெகு விரைவாக செல்ல முடியாத நிலையும், முக்கியமான பணிகளோ பேரிடர் காலங்களிலும் நிறைய சவால்களை சந்தித்து வந்துச்சு. இந்த நிலையில தான் மத்திய அரசு இதற்காக நிதி ஒதுக்கி கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த NH4 அந்த தேசிய நெடுஞ்சாலையை தொடர்ந்து எல்லா பகுதிகளும், அதாவது இரு தீவுகளுக்கிடையே பாலங்களை அமைத்து மிக விரைவாக போக்குவரத்தை துரிதப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நிதி ஒதுக்கி கடந்த 2019ஆம் ஆண்டுல இருந்து 2022ஆம் ஆண்டு இந்த பாலம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இது பத்தட்டங் அந்த பகுதியிலிருந்து கதம்தலா அப்படின்னு சொல்ற இடத்தை ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு பாலம். இது ஆசாத் அப்படின்னு சொல்லி இந்த பாலத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. இந்த பாலம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு 2 தீவுகளை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை பண்ணியிருக்காங்க. இதனால சுற்றுலா பயணிகளாக இருக்கட்டும், பேரிடர் காலங்களில் மீட்பு பணியை மேற்கொள்வதற்கு இந்த சாலையை அந்த இரு தீவுகளுக்கிடையே பாலம் அமைக்கக்கூடிய பணியினால இது துரிதமடைந்திருக்கு அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் அதே போல சுற்றுலா பயணிகளும் தெரிவித்திருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பாலத்துக்கு 207 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கி இந்த திட்டத்தை நிறைவு செஞ்சிருக்காங்க. இதே நேரத்தில் இதே போன்று பல இடங்கள்ல இணைக்கக்கூடிய 2 தீவுகளை இணைக்கக்கூடிய பாலங்கள் பணி துரிதமாக நடைபெற்று வருது. 2028க்குள்ளாக அதிகப்படியான இந்த பாலங்கள் இணைக்கும் பணிகள் முடிவடையும். இதனால் அந்தமான் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளாகட்டும், பேரிடர் காலங்களில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதாகட்டும் காலதாமதம் ஏற்படாத ஒரு நிலையை மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது. இந்த தேசிய நெடுஞ்சாலை அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தற்போது துரிதமாக மத்திய அரசு பல்வேறு பணிகளையும் பாலம் கட்டக்கூடிய இரு தீவுகளுக்கிடையே பாலங்கள் கட்டி இணைக்கக்கூடிய பணியையும் துரிதமாக நடத்தி வருகிறது. ஒளிப்பதிவாளர் அசோக் குமாருடன் செய்தியாளர் செந்தில்குட்டி, அந்தமான்.